இந்த தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட தீர்ப்பை வந்து நம்ம எதிர்பார்க்கல. யாருமே எதிர்பார்க்கல. ஒட்டுமொத்த தமிழக மக்களும், ரசிகர்கள், தொண்டர்களுமே வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரியான ஒரு தகவல் தான் இப்போ வந்துட்டுருக்கு. டோட்டலா விஜய் கூட டோட்டலா ஆஃப் ஆயிட்டார். நம்மள நம்பி படம் போட்டாங்க. 400 கோடி ரூபா மேல செலவு பண்ணி படம் பண்ணவங்களுக்கு இவ்வளோ பெரிய சிக்கல் வந்துருச்சு. ஆனா இந்த சிக்கல் வருங்கிறது விஜய்க்கு தெரியும். கேவின் புரொடக்ஷன்ஸ்ல விஜய் பேசிட்டாங்க. ஸோ இப்படிலாம் நிறைய விவரங்கள்லாம் வரும். பார்த்துக்கங்க அப்படின்லாம் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அவர்கள் ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட படம் 400 கோடி ரூபா. ஸோ 400 கோடி ரூபா செலவு எடுக்கப்பட்ட படம். டோட்டலாக திடீர்னு தான் சென்சார் தணிக்கையாளர்கள் கொடுத்த அந்த நெருக்கடியில் தான் இந்த படம் வந்து தள்ளப்பட்டது. அது முந்தைய செய்திகள் எல்லாருமே வந்து அறிந்த விஷயம் தான். பட் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்து ஆஷா அவர்கள் கொடுத்த தீர்ப்பு வந்து ஜஸ்டிஸ் பிரமாதமாக இருந்தது. உடனடியாக ரிலீஸ் பண்ணுங்க, நீங்கள் உடனே சர்டிஃபிகேட் கொடுத்துருன்ற ஒரு விஷயம் பேசப்பட்டதாக ரொம்ப ஓகே. நமக்கு 9th ரிலீஸ் ஆயிரும். 9th காலையில் 11 மணிக்கு தான் கொடுக்குறாங்க. ஈவினிங்கே ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு கேவின்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. உடனடியாக அவர்கள் மேல்முறையீடு போனதை எதிர்பார்க்கல. ஸோ அங்கே தான் இந்த பிரச்சனைகள் ஆரம்பமாகுது. ஸோ இன்றைக்கு எப்படியாவது உச்சநீதிமன்றம் கூட நீங்கள் உயர்நீதிமன்றத்தை சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொல்லி அந்த மனுவை தள்ளுபடி பண்ணாங்க. இன்றைக்கு சிறப்பான ஒரு தீர்ப்பு வந்துடும் எல்லாரும் நினச்சிட்டு இருந்த சமயத்தில் இப்போ தமிழ் திரையுலகமே அதிர்ச்சியில் இருக்குது. இப்போ அப்படி என்ன பதில் சொல்கிறது, அடுத்த கட்டம் என்ன பண்ண போகிறது அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கே நம்ம ஹோல் இண்டஸ்ட்ரியே லாக் ஆகிருக்கு.